நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்ஸ் பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். லவ் ஸ்பெல் பத்தி நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நான் போட்டிருக்கேன். இன்னைக்கும் நம்ம லவ் ஸ்பெல் பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்பெல்லா இருக்கும். இந்த ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் மட்டுமே இருந்தா போதுமானதா இருக்கும். நன்றி. வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டூ தமிழ் உலகம். நான் சொல்ற ஸ்பெல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் மேஜிக்ல இருக்கிற ஸ்பெல்ஸ் மட்டும் தான். பிளாக் மேஜிக் கிடையாது. ஸோ நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இத வந்து எந்த டவுட் இல்லாம நீங்க பிலீவ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும். நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஒருத்தர் மேல கிரஷ் வந்து இருக்கிறதா இருக்கும். அவங்க வந்து நம்மகிட்ட பேசிற மாட்டாங்களா? நம்மளோட லவ்வ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படிங்கிறத நினைக்கிறதா இருப்போம். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த ஸ்பெல்லை நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வேஸில் மட்டும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களோட லவ்வை புரிஞ்சுட்டு அவங்க பேசுகிறவங்களா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட லவ்வை புரிஞ்சுக்காமல் உங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட லவ்வை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெல்லுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கிளாஸ் மில்க், அதுக்கப்புறமா ஒரு ஹனி, கொஞ்சம் நீங்கள் நார்மலாக ஒரு டீஸ்பூன் ஹனி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கோங்க. அந்த மில்க் வந்து ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல் பாதி அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அதில் வந்து உங்களோட பார்ட்னரோட நீங்கள் நேம் எழுதுறதா இருக்கும். ஸோ இது எப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பரில் எழுத வேண்டாம், ஒரு மார்க்கர் இருந்து எழுதுனா போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் எழுதினதுக்கப்புறமா அந்த ஹனியை வந்து அந்த மில்கில் ஒரு 2 ட்ராப் நீங்கள் ஊற்றுறதா இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் 2 ட்ராப் ஊற்றுனதுக்கப்புறமா நான் சொல்கிற ஸ்பெல்லை வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ அது என்ன ஸ்பெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி இன் மில்க் ஹனி வில் இட் கிவ். ஹனி இன் மில்க் ஹனி வில் இட் கிவ். ஹனி இன் மில்க் ஹனி வில் இட் கிவ். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ஸ்பெல்லை வந்து 3 டைம்ஸ் சொல்கிறதா இருக்கணும். இந்த ஸ்பெல் வந்து தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் யாருன்னு யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் இதை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் தமிழில் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மில்க்கை வந்து நீங்கள் வாஷ் பேஷனில் கொட்டிடலாம். இந்த மில்க்கை நீங்கள் குடிக்க வேண்டாம். இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மில்க் வந்து பாயில் மில்காக இருக்க வேண்டாம். நார்மலான மில்காக நீங்கள் பேக்கெட் மில்க்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணுறதா இருக்கலாம். அதே மாதிரி கிளாஸோட அளவு வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு இருக்கிறதா இருக்கணும். ரொம்ப ஏராளமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ மிகுந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற பென்னோ இல்லை மார்க்கரோ வந்து ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பலன் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வந்து ஸ்டீல் கிளாஸாக இல்லாமல் ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மில்க் உங்களால் பார்க்க முடியறதா இருக்கும். ஸோ நீங்கள் எழுதுறதும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியறதா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்பெல்லை நீங்கள் கேஷ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஸ்பெல்லுக்கான பலன் வந்து உங்களுக்கு எத்தனை நாளில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு தெரியறதா இருக்கும். இந்த ஸ்பெல் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து மார்னிங் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நைட் யூஸ் பண்ணலாம். இடை காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். டே டைம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அதிகாலையில் எழுந்துச்சு யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பலன்கள் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணும்போது வேணால் நீங்கள் விசுவலைசேஷன் வேணாலும் பண்ணலாம். அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் விசுவலைசேஷனும் பண்ணலாம். ஸோ இது மூலமாகவும் அவங்க சீக்கிரமாக வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததான் நான் ஸ்பெல் சீரியஸ் போட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட நிறையா வந்த கேள்விகள் என்னென்னா, இந்த ஸ்பெல் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் நம்பிக்கையோட எந்த விஷயத்தை நீங்கள் அணுகிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்தடையிறதா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஸ்பெல்லை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பிலீஃபை வந்து விட்டுறாதீங்க. அது போக நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்ததுன்னா, இதனால் யாராவது வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் பயனடைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்டு நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணுறாங்க, நான் பயனடைஞ்சிருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கான சிம்டம்ஸ் எனக்கு தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான சிம்டம்ஸும் இதுக்கான பயனும் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசலாம், அந்த டவுட்லாம் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. Cheers. God bless you.